ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு மட்டும் ஸ்கேலப் குட்டி குட்டி ஸ்கேலப் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில், லைனிங் கிளாத்தில் வி ஷேப்பில் நான் ஒரு நெக்கோட அளவு வச்சு வி ஷேப்பில் போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்கேலப் வரைஞ்சிக்கிறோம். ரைட் சைடு வரா மாதிரி ஸ்கேலப் வரைஞ்சிக்கிறேன் லைனிங்கில். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணி மீதி இருக்க கிளாத்தில் தான் வந்து நான் ஸ்கேலப் ஃப்ரண்ட்டில் மட்டும் சரி சாரீக்கு இந்த பக்கம் தான், சாரீ இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்கேலப் கேட்டாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்ரு பத்தலை, குட்டியோண்டாக தான் இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கீழே இறக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கீழே இறக்கத்தில் வந்து வி ஷேப்பில் அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பார்டர் துணி வச்சு ஸ்கேலப்பு அப்படியே ஓரமாக தைச்சிக்கலாம். குட்டி குட்டி ஸ்கேலப்பாக தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம 2 ஸ்டிச்சாக போட்டுட்டு நம்ம அதை திருப்பினோன்னாங்க வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஒரே ஸ்டிச்சில் திருப்பினோன்னாக்கா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் நல்லா போட்டுட்டு திருப்பிட்டு அப்படியே நெக்கு, நம்மளோட ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வச்சுட்டு ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த லைனிங் கட் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த வி ஷேப்பில் இதை தைச்சிட்டு அந்த ஓரம் கைக்கு ஓரமாக இருக்க பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தைச்சாச்சு. இப்போ